வெட்டி கொல்லுவன் சொல்லி கொலை மிரட்டல் வந்திருந்தது. எங்களை கொல்லுவன் சொன்னா கொல்லக்கூடிய ஆக்கள், எங்களை கொல்றதுக்கு ஆக்கள் வருவாங்க, வந்து நாங்க சாவோம், அப்படி இல்லாட்டிக்கு எங்களை கொல்ல வந்த ஆக்களை தற்காப்புக்காக அடிச்சு நாங்க கொல்லுவோம். வணக்கம். வணக்கம். நான் இப்போ மன்னார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். நான் இந்த ஈச்சலோக்கையில இருந்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. இப்படி எங்களோட ஊரில் வந்து கட்டாக்காளி மாடுகளால் வந்து நிறைய பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் கட்டாக்காளி மாடுகள் எல்லா வளவிலையும் வந்து தோட்டங்களை சாப்பிடுறது. அப்போ விவசாயிகளால் நிம்மதியாக விவசாயம் செய்யலாமல் இருக்குது. வாழ்வாதாரத்துக்காக விவசாயம் செய்கிற விவசாயிகள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால், இது சம்மந்தமாக அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் புகார்கள் அளிச்சிருந்தாங்க. எதுவுமே நடக்கல. இப்போ கிட்டடியில் 2-3 நாளுக்கு மேலே ஒரு சம்பவம் நடந்தது. எப்படின்னு சொன்னால், திடீரெண்டா போல் யாரையோ மாட்டை யாரோ வெட்டிட்டாங்களான்னு போலீஸ் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ண வந்தது. நாங்கள் தான் வெட்டினு சொல்லியிருக்குதாமண்டு, நாங்கள் தான் வெட்டினதாமண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாமண்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அடம்பன் போலீஸ் ஸ்டேஷன் தான். அவங்க அங்கே பதிவுகள் எல்லாம் எடுத்துக்கணுங்க. 2 பக்கமும் முறைப்பாடெல்லாம் எடுத்துட்டு 25ஆம் தேதி இணக்க சபைக்கு போங்கன்னு சொல்லி விட்டாங்க. சரின்னு நாங்கள் வீட்டை போனதுக்கு பிறகு பார்த்தா, எங்களோட ஈச்சலவக்க கிராமத்துக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு வாய்ஸ் வந்துருக்குது. வெட்டி கொல்லுவன் சொல்லி கொலை மிரட்டல் வந்திருந்தது, எங்களுக்கு தான் வந்திருந்தது. அப்போ நான் அதை குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பியிருந்தேன்னா, அப்போ போலீஸருக்கு 107க்கு கால் பண்ணி சொல்லியிருந்தேன், நாங்கள் இப்போ எங்களுக்கு உயிராபத்து இருக்குது, எங்களுக்கு உயிராபத்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அடம்பன் போலீஸ் வந்து மிகவும் அலட்சியமான முறையில் இரவு முழுக்க வரையில்லை. நாங்கள் இரவு முழுக்க உயிரை கையில் பிடிச்சிக்கண்டு குழந்தைகள், பச்சை குழந்தைகள் எல்லாத்தையும் இங்கே பாருங்க. இந்த ஒரு குழந்தை இருக்குது, அங்கே இன்னொரு குழந்தை, 8 சின்ன பிள்ளைகள், 10 வயசுக்கு குறைஞ்ச 8 சின்ன பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு 4 குடும்பம் பயத்தில் இருந்தாங்க. ஆனால் போலீஸாரால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அது பிறகு நாங்கள் விடிய கால் பண்ணி கதைச்ச நேரம், அதாவது அங்கே வவுனியா டிஏஜி ஆஃபீஸுக்கு கால் பண்ணி கதைச்ச நேரம், டிஏஜி ஆஃபீஸில் இருந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், தாங்க ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க 107 இருந்து அடம்பனுக்கு அறிவிச்சது. ஆனால் அடம்பன் போலீஸ்ல இருந்து அங்கே வரையிலேருந்து திரும்ப அடம்பன் போலீஸுக்கு கால் பண்ணி கதைக்கிற நேரம் அடம்பன் போலீஸில் சொன்னவங்க, தாங்க கால் பண்ணினதான் எங்கிற ஃபோன் வேலை செய்யலைன்னு சொல்லி, அப்படி ஃபோன் வேலை செய்யாமல் இருக்கையில் இப்போ அவங்க போய் சொல்கிறாங்கன்னுட்டு திரும்ப நான் டிஏஜி ஆஃபீஸுக்கு டிஏஜி ஆஃபீஸுக்கு கால் பண்ணி கதை கேட்கல. அவங்க தாங்க இன்ஃபார்ம் பண்ணுறோம் டிஏஜிக்குன்னு சொல்லியிருந்தவங்க. ஆனாலும் அப்படி ஒன்று நடக்கல. போலீஸ் இரவு முழுக்க வேற இல்லை. இப்போ நாங்கள் பயத்தோடு தான் இருந்தாங்க. ஒன்று எங்களை கொல்றதுக்கு ஆக்கள் வருவாங்க, வந்து நாங்கள் சாவோம், அப்படி இல்லாட்டிக்கு எங்களை கொல்ல வந்தாக்களை தற்காப்புக்காக அடித்து நாங்கள் கொல்லுவோம். இப்போ 2ல் ஒன்று நடக்கும். நடந்தால் எப்படியும் அது பிரச்சனை தானே. அப்போ இந்த இப்படி பிரச்சனை நடந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் போலீஸுக்கு அறிவிச்சது. ஆனால் போலீஸ் தங்களை கடமையே செய்யலை. இப்போ நாங்கள் பயத்தில் மன்னார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம். மன்னார் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நீதி கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் யாராவது மீடியாவில் இருக்கிற ஆக்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய பாருங்கள். நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். நான் ஒரு விவசாயி, படித்த விவசாயி. ஆனால் எனக்கு விவசாயம் செய்யலாமே இருக்குது. மாடுகள் வந்து நிறைய அழிவு ஏற்படுத்துது. ஆனால் அதுக்கு ஒரு நீதியும் இல்லை. யாரையோ வளவுக்குள்ள யாரையோ மாடு போனதால தான் அந்த வளவுக்குரியாக்கள் வெட்டி இருக்கிறாங்க. யாரையோ வளவுக்கு மாடு போனதை பற்றி இங்கே ஒருத்தரும் கதைக்கல, மாடு வெட்டுப்பட்டதை பற்றி கதைக்கிறாங்க. அது ஓகே. ஆனால் மாட்டை ஒருத்தன் வெட்டுறான்னு சொன்னால் வெட்டினவன் யாருன்றதை தானே கண்டுபிடிக்கணும். அல்லது இணக்க சபைக்கு போட்டிருக்குன்னா இணக்க சபை முடியும் வரைக்கும் ஒன்றும் செய்யலாதானே. நாங்கள் கொலை அச்சுறுத்தல் வந்திருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு சொல்லி கூட போலீஸ் வரே இல்லை. அந்த போலீஸாருக்கும் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறோம். அதால இப்போ நாங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கிறோம், குடும்பத்தோட வந்திருக்கிறோம். வீட்டு பக்கம் போக இயலாது, பாதுகாப்பு இல்லை. போலீஸாரும் அவங்களுக்கு சார்பாக இருக்கிறதால அவங்க ஏற்கனவே நிறைய அவங்க கொல்லுவோம்னு சொன்னால் கொல்லக்கூடிய ஆக்கள். அப்போ பாதுகாப்பு தேடி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போக இல்லை. நீங்கள் இதை யாராவது பார்க்குறாக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர எழுமெண்டா, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்ய எழுமெண்டா பாருங்கள். விவசாயம்ங்கிறது கொஞ்சம் மற்றாக்களுக்கு சாப்பாடு உற்பத்தி செய்து கொடுக்கறது தானே. அப்போ அது கொஞ்சம் விருப்பம், அதால தான் அது செய்கிறோம். இல்லை வேறு தொழில்களுக்கு போயிடலாம், எல்லா தொழிலும் எல்லாருக்கும் செய்ய இயலாது. அப்போ நாங்கள் விவசாயத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதால தான் விவசாயம் செய்ய வலிக்கிறோம். நாங்கள் நீங்கள் வேணுமெண்டா யாராவது ஈச்சலவக்கையில் இருக்கிற ஜிஎஸ்க்கோ அல்லது மாந்தைமேற்கு டிஎஸ்க்கோ கால் பண்ணி கேட்கலாம். ஈச்சலவக்கையில் உண்மையிலேயே என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது இன்றைக்கு எங்களுக்கு நடக்குது, நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம்.
கட்டாக்காளி மாடுகளாலேயும் அல்லது உரிமையாளர்கள் இருக்கிற மாடுகளாலேயும் விவசாயிகளுக்கு உண்மையா பிரச்சனை இருக்குன்னு நம்பினா, அப்படி உண்மையா அப்படி பிரச்சனை இருக்க விவசாயிகள் நீங்க யாராவது இருந்தா மன்னார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கதையுங்க. மன்னார் ASP 2க்கு கால் பண்ணி கதைச்சிங்கன்னா அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும், அது உங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த மக்களுக்கு உணவு உற்பத்தி செய்யறதுக்கு எங்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். இப்ப நாங்க உயிர் பயத்துல குடும்பத்தோட 4 குடும்பம் ஒரேடியா வந்திருக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நன்றி, இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நன்றி.